டிவியில் கோல்கேட் விளம்பரங்கள் தடை செய்யப்பட்ட நாடு எது தெரியுமா? கேஜிஎஃப் திரைப்படத்தில் காட்டப்படும் கதாபாத்திரங்கள் உண்மையானதா? இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பளி பூச்சிக்கும் மனிதனுக்கும் இடையில் யார் அதிகம் எடை உள்ளவர்கள் என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் மனிதர்கள் என்பீர்கள். ஆனால் மனிதனை காட்டிலும் கம்பளி பூச்சிக்கு தசைகள் அதிகம். அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலை இதுவரையிலும் எத்தனை செருப்புகள் அணிந்து இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சுதந்திர தேவி சிலை இதுவரையிலும் 879 வகை செருப்புகளை அணிந்துள்ளது. நூலகத்தில் நாம் புத்தகங்கள் எடுத்து சென்றால் திருப்பி அதனை நூலகத்தில் செலுத்தி விட வேண்டும். அப்படி நாம் புத்தகங்களை செலுத்தாமல் விட்டால் அப்புத்தகத்திற்கான அபராத தொகையை செலுத்த வேண்டும். இப்படி தான் ராபர்ட் வால்போல் எனும் நபர் நூலகத்தில் புத்தகத்தை எடுத்து விட்டு திரும்ப செலுத்தாமல் கிட்டத்தட்ட 288 ஆண்டுகள் செலுத்தாமல் இன்றளவும் அபராதம் செலுத்தி வருகிறார். இதுவரையிலும் 1300 கோடி அபராதம் செலுத்தி உள்ளார். வௌவாலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் வௌவால் நடந்து யாரும் பார்த்திருக்க முடியாது. ஏனெனில் வௌவாலுக்கு கால்கள் இருந்தாலும் அதன் எலும்புகள் மென்மையானவை. இதனால் தான் வௌவால்கள் ஊர்ந்து செல்கின்றன. உலகில் மிக மோசமான தலைவர் என்றால் எல்லோரும் சொல்வது ஹிட்லர் தான். இவர் ஒரு இனவெறியரும் கூட. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அமெரிக்கா அரசு பெண்ணாக மாற்ற வேண்டும் என்று ஹிட்லர் சாப்பிடும் உணவுகளில் பெண்களின் ஹார்மோன்களை கலந்து தெரியாமல் கொடுத்தது. ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. இன்று நீங்கள் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் உங்கள் போன் மூலம் எடுத்து கொள்ளலாம். ஆனால் உலகின் முதல் கேமராவில் நீங்கள் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் 8 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். உலகில் கோல்கேட் மற்றும் கோல்கேட் விளம்பரங்களை தடை செய்த நாடு ஜப்பான் ஆகும். முன்பு கோல்கேட்டில் சோப்பு பயன்படுத்தப்பட்டது. 1980 ஆண்டிற்கு பிறகு சோப்பிற்கு பதிலாக வேறு இரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இதனால் தான் ஜப்பானில் கோல்கேட் தடை செய்யப்பட்டது. கேஜிஎஃப் அதாவது கோலார் கோல்ட்ஃபீல்ட் பாகுபலிக்கு பிறகு டோலிவுட்டில் சிறந்த திரைப்படம் ஆகும். ஆனால் இந்த படத்திற்கு பிறகு மக்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது கேஜிஎஃப் உண்மையா என்று. ஆம், கேஜிஎஃப் என்பது உண்மையான சுரங்க பகுதி. ஆனால் ராக்கி என்ற கதாபாத்திரம் உண்மை இல்லை. இது கேஜிஎஃப் திரைப்படத்திற்காக உருவாக்கப்பட்ட கற்பனையே ஆகும். இந்த வீடியோ பிடிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். நன்றி.